நம்ம இன்னைக்கு ஒரு இயேசுவினுடைய பிறப்பை பற்றி சோத்திரம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தரை பற்றி நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி யோக்கோப்பு என்னும் மரியாளினுடைய கணவனை யோசிப்பு பெற்றவர். இவர்கள் இடத்தில் கிறிஸ்து என்கிற இயேசு ஒருவர் பிறப்பார். சோத்திரம். இவர்களுடைய கால நிபந்தனைகள் அப்படின்னு பார்க்கையில் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள், தாவீதிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டது வரைக்கும் 14 தலைமுறைகள், பாபிலோனில் சிறைப்பட்டதிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகள். இயேசு கிறிஸ்துங்கிறவரின் விவரம். இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டவள். இவள் பரிசுத்த ஆவியினால் கற்பவதி அடைந்தவள். தன் இடத்திற்கு ஒரு பெண்ணை பார்க்கும்போது கற்பமாயிருந்தால் யாராவது அதை திருமணம் செய்து கொள்ள மனசு இருக்குமா? இருக்காது. அதே இதில் தான் யோசேப்பு சிந்திச்சு கொண்டு இருக்கையில் யோசேப்பு இவளை அவமானப்படுத்தாமையும் நீதிமானாக இருக்க போய் நம்ம இவளை விட்டு விலகி போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் யோசேப்பு சிந்திச்சு கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதனானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, நீ மரியாளை சேர்த்துக்கொள், அச்சப்படாதே, அவளிடத்தில் கற்பமாகிறது பரிசுத்த ஆவினால் உண்டாக்கப்பட்டது. இவ்வளவு விவரமாக மேலே வான தூதர்கள் வந்து நேர்முகமாக முகமுகமாக பார்த்து சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை. ஆமாம், இயேசுங்கிறவர் மரியாளினுடைய வகுத்தில் ஒரு கன்னிகை வகுத்தில் இயேசுங்கிற பிறப்பார். அவர் நம் செய்த பாவங்களையும் நம்ம செய்த அக்கிரமங்களையும் மன்னிப்பதற்காக இந்த உலோகத்தில், அந்த மண் உலகத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டவர். நம்ம எவ்வளோ பாவங்கள் செய்தாலும், எவ்வளவு அக்கிரமங்கள், நீங்கள் கொஞ்சம் ஒரு பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணாலே போதும், எவ்வளோ அதம்பாதம் நடக்கு, எவ்வளோ அக்கிரமம் நடக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கொண்டு பார்க்கணும். நம்ம நினைக்கலாம், என்னுடைய மனைவிக்கு தெரியாமல் நான் தவறுகள் பண்ணிட்டேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நான் தவறுகள் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறலாம். ஆனால் உன்னையும் என்னையும் படைத்த தேவன் மேலேருந்து வாட்ச் பண்ணிக்கிறோம். நம்ம எவ்வளவு நல்லது செஞ்சாலும் எவ்வளவு கெட்டது செஞ்சாலும் நம்மளை வாட்ச் பண்ணுறாரு. இப்படி இருக்கையில் தேவருடைய தூதர் தீர்க்க தரிசனம் நிறைவேற்றி இருந்தது. ஒரு கன்னிகை வயிற்றில் கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான். அவனுக்கு பேர் இம்மானுவேல் வைப்பார். இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். யோசேப்பு நித்திரை தெளிந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் மரியாளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இவ்வளவு அவமானங்கள் நிந்தைகளை எல்லாத்தையும் அவர் மனசில் வச்சு அவளை எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கலாம் மரியாதையும் யோசேப்பு. அதுக்கெல்லாம் சகிச்சு கொண்டு இதெல்லாம் தாங்கி இருக்க போய்தான் இன்னைக்கு மரியாள் யோசேப்புனா யாருன்னு தெரியாத ஆள் கிடையாது. கிறிஸ்தவங்கள் அவ்வளோ தூரம் இன்னைக்கு இருக்காங்க. அப்போ அவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு மரியாளை ஏற்றுக்கொண்டார், தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார். ஒரு கர்ப்பவதி வகத்தில் இயேசு என்கிறவரை பிறப்பார் அப்படின்னு சொல்லி அந்த மரியாளினுடைய வகுத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து இயேசு அப்படின்னு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பேரு கூட மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கிறிஸ்தவர்கள் சுவிசேஷ ஸ்டாக் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்கள் சொத்தை எழுதி கேட்கறதுக்கு கொடுக்கவில்லை, உங்களுடைய பணத்தை பிடுங்குவதற்கு எழுதி கொடுக்கவில்லை. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வயசு நம்ம இளரத்தத்தில் துள்ளி குதித்து ஓடினா கூட வயசானவங்க முதியோர்கள்லாம் போய் சேருங்க. எங்கே போனாலும் தேவனுடைய பேரில் தான் முதியோர் இல்லை இருக்கும். கிறிஸ்துவங்க தான் முதியோர்கள்லாம் வச்சு நடத்துகிறாங்க. ஆமாம், நானும்
மீந்தி வெளியில் ஒரு முதியோர் இல்லம் கண்டிப்பாக வைக்கணும்னு என்னுடைய மனசில் இருக்குது. அது தேவனுடைய திட்டம் என்னமோ அது எனக்கு தெரியலை. எப்படியாவது ஒரு முதியோர் இல்லம் வச்சு ஒரு சர்ச்சை ஒன்று வைக்கணும். ஏன்னா என் பேர் வந்து மாடசாமி. ஆனால் இன்றைக்கி நான் எவ்வளையோ பாவத்தில் மூங்கி கிடந்தவனை இன்றைக்கி என்னை மீட்டெடுத்து உலகம் இப்படித்தான், பணம் இருந்தால் உன்னோட சேரும், பணம் இல்லைன்னா உன்னோட சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி என்கிட்ட பணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் என்ன நினச்சேன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த ஆண்டவரை 3 வருஷமாக தான் ஆலயத்துக்குள்ளே என்ட்ராயிருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் நான் ஆஸ்பத்திரி போகணும்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? நம்ப மாட்டேங்க. ஆனால் 2 ட்ரிப்பு என்னுடைய பயத்தின் காரணமாக இரத்தம் பிளட்டு கவுண்டிங் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணுங்கிறதுக்காக மேலப்பாளையத்தை போய் நான் செக் பண்ணிட்டு வந்தது உண்மை. வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை, எதுவுமே செய்யலை. ஆண்டவர் என்னை என்ன நோக்கத்தில் வச்சுருக்காரோ அவருடைய திட்டங்கள் நிறைவேறும் வரை நான் ஓடுவேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆமென், ஆமென்.